காட்சிகளால் உண்டாகும் தோஷத்திற்கு பரிகாரம் வேண்டுமா? முன்னோர் சாபம் நிவர்த்தியாக வேண்டுமா? உங்களின் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் மட்டுமே. கடந்த 4 ஆண்டுகளாக தினமும் மதுரையில் 300 வறியோரின் வயிற்று பசியை ஆற்றி வருகிறது மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட். நீங்களும் உதவ அன்பு வேண்டுகோள். மேலும் தொடர்பிற்கு நெல்லை பாலு, நிறுவனர் 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ஒவ்வொரு நாளும் காஞ்சி மகா பெரியவரின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை, அவரோடு தொடர்புடைய சிலரை பற்றி நாம் தினந்தோறும் சிந்தித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் மகா பெரியவா அவர்கள் தெய்வத்தின் குரல் மூலமாக உலகத்தில் நான் ஒரு செயலை செய்கிறேன் என்கிற மமதை எண்ணம் போய்விட்டால் அதுவே நாம் பகவானுக்கு செலுத்துகிற நமஸ்காரம்தான் என்று நான் அடிக்கடி கூறுவது உண்டு. அது மகா பெரியவா உதித்த வார்த்தைகளை நினைத்து பார்க்கிற பொழுது மகா பெரியவா என்றைக்குமே நாம் ஒரு ஆன்மீக சிந்தனையோடு பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஓட்ட வேண்டும், வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்லுவார். மகா பெரியவருக்கு அடிக்கடி சொல்லுகிற செய்தி, எனக்கு 2 சப்தங்கள் பிடிக்கும் என்று சொல்லுவார். ஒன்று, பிராமணன் சந்தியாவந்தனம் செய்கிற பொழுது அந்த உத்தரணி அதிலே படுகிற பொழுது எழுகிற சப்தமும், இந்த வேத விற்பனர்கள் சொல்கிற ருத்ரம் ஜபம் சொல்லுகிற பொழுது ஒலிக்கிற அந்த ஒலி சப்தமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று மகா பெரியவர் சொல்லுவதாக சொல்வார்கள். அது மட்டுமன்றி நாம் உலகத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து உலகத்தில் சேவை உள்ளத்தோடு நாம் வாழ வேண்டும் என்கிற சிந்தனையோடு பல பேருக்கு போதித்த பெருமகனார் மகா பெரியவர். நம்முடைய டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் கூட இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக பதவியேற்ற பொழுது ஒரு பத்திரிகையாளர் கேட்டாராம், மிஸ்டர் பிரசிடென்ட் நீங்கள் அழகானவரா என்று கேட்டாராம். உடனே டாக்டர் APJ அப்துல் கலாம், ஆர் யூ ஹேண்ட்ஸம் என்று கேட்டாராம். உடனே டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் பட்டென்று பதில் சொன்னாராம், ஐ எம் நாட் ஹேண்ட்ஸம் பட் ஐ வில் கிவ் ஹேண்ட்ஸம் ஒன் டு ஹெல்ப் என்று சொன்னாராம். அது மாதிரி சேவை உள்ளத்தோடு பணியாற்ற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் என்று மகா பெரியவா சொல்லுவது வழக்கம். எனக்கு சேவை என்ற உடனே என் மனதிலே உடனடியாக தோன்றுவது, இங்கே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பெருமக்கள் குற்றாலத்திற்கு குளிக்க போனால் குற்றாலம் அருகே ஆய்க்குடி என்கிற சின்னஞ்சிறிய கிராமம் இருக்கிறது. அந்த ஆய்க்குடி என்கிற கிராமத்தில் ராமகிருஷ்ணன் என்கிற இளைஞன் இருக்கிறார். இப்பொழுது 60 வயதிற்கு மேற்பட்டு இருந்தாலும் ஒரு 35-40 வருடங்களுக்கு முன்பாக BE படித்து கொண்டிருக்கிற பொழுது கப்பல் படை பொறியாளராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு புனேயிலே ஒரு கடுமையான பயிற்சியை கொடுக்கப்படுகிறது. அந்த கடுமையான பயிற்சியின் பொழுது கீழே தாண்டி விழுகிற பொழுது அவருடைய முதுகுத்தண்டிலே அடிபட்டு ஸ்பைனல் காலிலே அடிபட்டு அடுத்த நிமிடமே அவருக்கு கழுத்துக்கு கீழே செயல்பாடு இல்லாமல் ஆகிவிட்டது. இன்றைக்கும் தென்காசி அருகே சுரண்டை போகிற வழியிலே அந்த விபத்து ஏற்பட்ட உடனே டாக்டர் அமர்ஜித் சிங் என்கிற பிழைக்க வைத்து அவரை ஊருக்கு அனுப்பி வைத்து விடுகிறார். அந்த ராமகிருஷ்ணன் தன்னை பிழைக்க வைத்த டாக்டர் அமர் என்கிற பெயராலே அமர் சேவா சங்கம் என்கிற அமைப்பை தொடங்கி இன்றைக்கு 100 ஊனமுற்ற குழந்தைகள், 100 அனாதை குழந்தைகள், கண் தெரியாததற்கான புத்தகம் தயாரிக்கிற ஃபேக்டரி, சிவ சரஸ்வதி வித்யாலயா என்று தாய் தந்தை பெயரிலே ஒரு 4000 பேர் படிக்கக்கூடிய அற்புதமான பள்ளிக்கூடம் என்று ஒரு மிகப்பெரிய சாதனையை, சப்தமில்லாமல் ஒரு மிகப்பெரிய சேவையை அவர் ஆற்றி வருகிறார். அப்படி அந்த ஆய்க்குடி ராமகிருஷ்ணன் இன்றைக்கு கழுத்துக்கு கீழே செயல்பாடு இல்லாவிட்டாலும் தன்னாலும் சாதிக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு, நம்பிக்கை வறண்டு போனால் மானுட ஜாதி மருண்டு போய்விடும், நாம் நினைத்தால் பல்லாவரத்து பாறையை பிசைந்தும் கூட நம்மால் நம்பிக்கை தண்ணீரை பெற முடியும் என்கிற உத்வேகத்தோடு இன்றைக்கு நம்பிக்கை நாயனாக வீக் மேகசின் அவரை பற்றி மிரக்கிள் ஃப்ரம் வீல் சேர் எழுதியது. எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் ஆனந்த விகடனிலே கவர் ஸ்டோரியிலே அவரை பற்றி எழுதினார். கல்கி இந்தியாவின் 10 தலை சிறந்த இளைஞர்களில் ஒருவர் என்று அவரை எழுதியது. கடந்த ஆண்டு அவருக்கு இந்திய அரசுடைய பத்மஸ்ரீ விருது பெற்றார். அவருக்கு சங்கர் ராமன் என்கிற ஒரு செயலாளர் இருக்கிறார். அவரும் அதை போன்றே சற்று ஊனமுற்ற நிலையிலே இருந்தாலும் அவரோடு இணைந்து சப்தமில்லாமல் ஒரு மிகப்பெரிய சமூக பணியை ஆற்றி வருகிறார் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது மகா பெரியவா விரும்பிய அந்த நினைத்த
சமூக உள்ளத்தோடு தொண்டாற்ற வேண்டும் என்கிற சிந்தனையை இன்றைக்கு சமூகத்திற்கு விதைத்து கொண்டிருக்கிற ஆய்க்குடி ராமகிருஷ்ணன் அவர்களை இந்த நேரத்தில் மகா பெரிவாளை நினைத்து பார்க்கிற பொழுது, தொண்டே பிரதானமாக இருக்க வேண்டும் என்று சொன்னதை நினைத்து பார்க்கிற பொழுது ஆய்க்குடி ராமகிருஷ்ணன் சங்கரராமன் அவர்கள் நினைவுக்கு வருகிறார். மற்றொரு நாளில் மகா பெரியவருடைய அணுக்க தொண்டர்கள் பற்றி நாம் விரிவாக சிந்திப்போம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம்.